லார்ஜ் கேப் அஸ் அ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ட்ரைவ் பண்ணல. நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். மறுபடியும் நம்ம புது இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் போகணுமா இல்லைன்னா வேற எங்கேயாவது போகுமா? நீங்கள் தப்பான வேல்யூவேஷனில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைம் மட்டும்தான் இதை வந்து கரெக்ட் பண்ணணும். ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஜோனுக்கு மூவ் பண்ணணும். ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஜோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் ஃபினான்ஸ் நேயர்களே, நான் பாலாஜி. நான் ஒரு வெல்த் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேச போகிறோம். நம்ம வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்டேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். லார்ஜ் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசன்சி பயாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியரல் டாபிக் இருக்குது. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ் அ ஹியூமன் நமக்கு வந்து ரீசெண்டாக என்ன நடந்ததோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்லாம் பண்ணுவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 4 வருஷம் ஒரு ஒரு பெரிய புல் ரன்ல நம்ம இருக்கோம். ஸோ அந்த புல் ரனோட ஃபேக் எண்ட்ல இருக்குமா எப்படின்றது நமக்கு வேல்யூவேஷன் தான் நமக்கு சொல்லும். ஸோ இன்னைக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, லாஸ்ட் 4 வருஷம் நீங்கள் எனி ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 இயர் ரிட்டர்ன் 30% 35% காம்பவுண்டிங்கில் நீங்கள் க்ரோ ஆயிருப்பீங்க. விச் மீன்ஸ் டெக்னிக்கலி 2.5 இயர்ஸில் உங்கள் கேபிட்டலில் நீங்கள் வந்து டபுள் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா ஒரு 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 ஃபீல் குட் ஃபேக்டர் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு டெசிஷன் மேக்கிங்க்கு வந்துடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம காமன் சென்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு உட்காந்து பொறுமையாக நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தில் லார்ஜ் கேப் அஸ் அ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ட்ரைவ் பண்ணல. ஓகே, ஸோ நீங்கள் லார்ஜ் கேப் அஸ் அ செக்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா 38% வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் வெயிட் இருக்குது. ஸோ நீங்கள் பேங்கிங் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு HDFC பேங்க்கோ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வருஷம் எங்கேயுமே நகரல. இதே மாதிரி நீங்கள் FMCG கம்பெனிஸ், MNC கம்பெனி, யூனிலிவர் மாதிரி ஒரு கம்பெனி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்தில் ரிட்டர்னே இல்லை FMCGயில். ஸோ இட் டசன்ட் டிஃபைன் தட் இந்த கம்பெனி நாளைக்கு வந்து சர்வைவ் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. என்னன்னா, என்டையர் மணி வாஸ் சேசிங் ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்பில் டிஃபென்ஸை சேஸ் பண்ணுச்சு, நிறைய டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டை சேஸ் பண்ணுச்சு. ஸோ இந்தியாவும் ஒரு க்ரோத் ட்ரெஜெக்டரியில் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மால் கேப் செக்மெண்ட் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாங்க, நல்லா பணமும் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு வி ஹாவ் டு சிட் பேக் அண்ட் திங்க், மறுபடியும் நம்ம புது இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே தான் போகணுமா இல்லைன்னா வேற எங்கேயாவது போகுமா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து ரிலையபிளாக இன்னைக்கு தேதியில் எக்கனாமிக் சினாரியோ எப்படி இருக்குது, இங்கேருந்து நெக்ஸ்ட் 3 வருஷம் எங்கே நம்ம பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டை நம்ம பார்க்கணும். ஸோ அதில் தான் அந்த காமன் சென்ஸ் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, குளோபலாக நீங்கள் கண்ணை மூட்டு யோசிச்சிங்க அப்படின்னா குளோபலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. யூரோப் இஸ் இன் டு டிஃப்ரெண்ட் ட்ரபிள். அண்ட் இன்னைக்கு நீங்கள் யூஎஸ் எடுத்தீங்கன்னா யூஎஸ் டேரிஃப் வாரில் இருக்காங்க. அண்ட் சைனா இஸ் இன் டு அ டிஃப்ரெண்ட் கேம். அதே மாதிரி ரஷ்யா யுக்ரைன் வார் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் நாட் ஸ்டாப். இன்னைக்கு இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் போகுது. ஸோ ஒரு வாரம் இருந்தது இன்னைக்கு பல வாரம் மாறி இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு தேர்ட் வேர்ல்டு வாரில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி எஸ். ஸோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் ரொம்ப வீக்காக இருக்கிறப்போ நம்ம வந்து நம்ம ரிஸ்க்கை குறைச்சிக்கணும். ஸோ இன்னைக்கு தேதியில் நம்ம வந்து ரிஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணணும், ரிட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. தேர் ஆர் பீரியட்ஸ் வேர் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரிட்டர்ன், தேர் ஆர் பீரியட்ஸ் வேர் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரிஸ்க். ஸோ இன்னைக்கு தேதியில் நீங்கள் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்ஸ் have done exceptionally well. So this is one parameter where we should be very cautious. Second parameter, risk. ஸோ ஸ்மால் கேப் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் மேலே போச்சோ அவ்வளோ தூரம் கீழே வர வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஓகே, இது ஒன் வே ரோடு கிடையாது. ஸோ இன்னைக்கு சுச்சுவேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீஸிபிளாக கிடையாது. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, உங்கள் போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் மொத்தம் 100 ரூபாவும்
நீங்கள் ஸ்மால் கேப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்க, நல்ல டிசிஷன், நல்ல பணம் பண்ணியிருப்பீங்க. அதை நோஷனல் கெயினை ஆக்சுவல் கெயினாக மாற்றணும் அப்படின்னா ரீபேலன்சிங் பண்ணணும். ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் மணியை நீங்கள் அங்கேருந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஜோனுக்கு மூவ் பண்ணணும். ரிஸ்க் கம்மியாக இருக்கிற ஜோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் பண்ணலாம், சில்வரில் பண்ணலாம், இல்லை லார்ஜ் கேப்புக்கு போகலாம், இல்லைனா பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்மெண்ட்டுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இன்னைக்கு தேதியில் ரிலேட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் கேப் அஸ் அண்டர் பெர்ஃபார்ம் ஸ்மால் கேப். ஸோ நீங்கள் 2018 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சினாரியோ வேர் லார்ஜ் கேப் டிட் வெல் அண்ட் ஸ்மால் கேப் டிட் நாட் வெல். ஸோ அன்னைக்கு ஸ்மால் கேப்பில் பண்ணியிருக்கணும். ஸோ இன்னைக்கு தேதியில் நீங்கள் ஒரு பெனிஃபிட்டை ரீப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வருஷம் ஒரு HDFC பேங்க் எடுத்துக்கோங்க, யூனிலிவர் எடுத்துக்கோங்க, டாபர் எடுத்துக்கோங்க, நிறைய FMCG கம்பெனிஸ், லார்ஜ் கேப் செக்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிஸ் பெருசாக பண்ணலை. ஸோ இங்கே இருந்து இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸ் நல்லா பண்ண வாய்ப்பு இருக்குது, ரிஸ்க்கும் கம்மி. ஸோ பேசிக்காக உங்கள் போர்ட்ஃபோலியோ லெவல் அப்ரோச்னு போகிறப்போ என்னைக்கு ரிஸ்க்கை ஏற்றணும், என்னைக்கு ரிஸ்க்கை கம்மி பண்ணணுன்றது இஸ் வெரி கிரிட்டிக்கல். இதுதான் உங்களோட ஆல்ஃபா ஜெனரேஷனில் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப் அஸ் அ செக்மெண்ட் ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்குது. ஸோ அதுவுமே பொறுமையாக நீங்கள் கிராஜுவலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப்பில் போட்டோன்னா நாளைக்கு ரிட்டர்ன் வராது. பட் இங்கிருந்து ஒரு 3 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஹேஸ் அ பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் ஜோனில் இருக்குது கம்பேர்ட் டு ஸ்மால் கேப். ஸோ 2 விஷயம். ஒன்று, பழைய இன்வெஸ்டர் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். உங்களோட புது பணம் ஸ்மால் கேப்புக்கு போக தேவையில்லை, இட் கேன் கோ டு லார்ஜ் கேப். ஓகே, நீங்கள் SIP இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்மால் கேப்பில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக நமக்கு ஒரு பயாஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 1 இயர் ஸ்மால் கேப் ரிட்டர்ன் வரலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லி SIPலாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம். அங்கே தான் ப்ராப்ளமே. ஸோ ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஸ்மால் கேப், ஐ எம் அகெயின்ஸ்ட் வேல்யூவேஷன். ஓகே, ஒன்று இன்னைக்கு புதுசாக போகிற பணம் மொத்தமாக ஒரே ஜோனாக போக தேவையில்லை. ஏன்னா அசெட் அலோகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே, எல்லா இன்வெஸ்டாருமே, நீங்கள் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்க இன்வெஸ்டாராக இருந்தாலுமே ஸ்மால் கேப் இருக்கணும், லார்ஜ் கேப் இருக்கணும், ஒரு பேலன்ஸ் ஃபண்ட் இருக்கணும், ஒரு திமேட்டிக் ஃபண்ட் இருக்கணும், அதே மாதிரி கோல்டு சில்வர் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஜோனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப். ஏன்னா ரிஸ்க் டு ரிவார்ட் பெட்டராக இருக்குங்க. ஸோ புது பணம் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப்பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு 2 இயர் 3 இயர் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா நீங்கள் 2013 2018 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஓட SIPயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் தான் கொடுத்தது. ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா லாங் பீரியட் ஆஃப் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. நீங்கள் தப்பான வேல்யூவேஷனில் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் டைம் மட்டும் தான் இதை கரெக்ட் பண்ணும். ஸோ டைம் இஸ் த ஒன்லி சேவியர் ஃபார் அஸ். ஸோ இன்னைக்கு புது பணம் அன்ப்ரொடக்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு பதில் ப்ரொடக்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது ஒரு பெட்டரான விஷயம். ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப் கண்டிப்பாக யாருமே பேசப்படாத ஒரு செக்மெண்ட் இன்னைக்கு. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போக வேண்டிய ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கூட்டம் சேஸ் பண்ணாத ஒரு செக்மெண்ட்டுக்கு போகணும் நம்ம. ஸோ இன்னைக்கு லார்ஜ் கேப்பில் எக்ஸைட்மெண்ட் கிடையாது, ஸ்மால் கேப்பில் தான் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட்ஸை எடுத்து வச்சு இதான் கான்ட்ரா இன்வெஸ்டிங். இன்னைக்கு கான்ட்ரா இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப். என்ன கான்ட்ரா? ரிஸ்க் கம்மி, அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சப்போர்ட் பண்ணாத டைமில் ஒரு லார்ஜ் கேப் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபாலை கம்மியாக கொடுக்கும், அதே மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஜென்ரலாக இன்னொரு விஷயமும் லார்ஜ் கேப்புக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு வருஷம் ஸ்மால் கேப்பில் ரிட்டர்ன் வரல அப்படின்னா என்ன ஆகும்னா, நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பொறுமையாக பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த பணம் என்ன ஆகும்னா ஸ்லோவாக சேஃப்டிக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டைமில் லார்ஜ் கேப் பெருசாக விழுந்திருக்காது. அப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதை சேஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் மினிட்ல லார்ஜ் கேப்புக்கு வர தேவையில்லை, இன்னைக்கே நீங்கள் லார்ஜ் கேப்புக்கு போகிறது ஒரு நல்ல அட்வைசபிள் திங். அதே மாதிரி லம்சமாக போகிறத விட ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானாவோ இல்லைனா ஒரு SIPயாவோ போகிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ லார்ஜ் கேப்பை இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா லார்ஜர் கம்பெனிஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் எக்கானமி. ஸோ இன்னைக்கு ரிலையன்ஸ் இல்லாமல் இந்தியா கிடையாது. ஓகே, யூனிலிவர் இல்லாமல் இந்தியா கிடையாது. ஓகே, நெஸ்லே இல்லாமல் இந்தியா கிடையாது. ஓகே, ஸோ டிஃபென்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் ஒரு எவால்வ் ஆகும் ஸ்மால் கேப்பில். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லாங் டேர்ம் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற கம்பெனிஸ்
உங்களுக்கு நல்ல வேல்யூவேஷனில் கிடச்சதுன்னா அதை வாங்கி வச்சுக்கணும். ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம எல்லாரும் நினைப்பாங்க லாஸ்ட் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்மால் கேப் ஹஸ் டன் எக்ஸப்ஷனலி வெல். ஸோ தெர் இஸ் ஒன் லார்ஜ் கேப் ஸ்டாக் which has outperformed small cap index by 2 times. இனி கெஸ் பண்ண முடியுமா உங்களால? சரி, நானே சொல்றேன். பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜியோ அண்ட் அதர் திங்ஸ். பட் 2018 19 பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் வந்து 350 ரூபா கிட்ட இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா, கிட்டத்தட்ட 5.5-6 டைம்ஸ் இந்த ஸ்டாக் போயிருக்கு. ஸோ பியூட்டி என்னென்னா, ஸ்மால் கேப்பில் நீங்கள் ஒரு பெரிய கார்பஸ் போட முடியாது, ஆனால் லார்ஜ் கேப்பில் பெரிய கார்பஸ் போடலாம். ஓகே, சைஸிங்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இங்கே அட்ரஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாரதி ஏர்டெல்லாம் நம்ம கரெக்டாக வாங்கி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஸ்மால் கேப்பை விட பெட்டராகவே நம்ம பண்ண பண்ணியிருக்கலாம். ஸோ லார்ஜ் கேப் இஸ் நாட் இன்ஃபீரியர் டு ஸ்மால் கேப். லார்ஜ் கேப்பும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வாங்கணுன்றது இஸ் வெரி கிரிட்டிக்கல். இன்னைக்கு ஸ்கேல் அப் பண்ணணுன்றது இஸ் வெரி கிரிட்டிக்கல். இன்னைக்கு இட்ஸ் அ டைம் ஃபார் லார்ஜ் கேப் is what I would say.